அவர் என்ன செய்யறாருன்னா, இது அபுகா இலா ஃபுல்கில் வ மஸ்ஹூம் ஃபசாஹும் வ கானல் முதுஹிதூன். அவர் நிரப்பப்பட்ட கப்பலை பார்த்து ஓடுறாரு. ஆஹா, நம்ம மாட்டிக்கிட்டு சொல்லி தப்பிக்கலாம்னு பார்த்தாரு. கடைசியில என்ன ஆகி போச்சு, அவரை கடல்ல பிடிச்சி தள்ளியாச்சு. தன்னை ஒண்ணு என்ன ஆகுது, அந்த மீன் முழுங்கின உடனே உள்ள பல இருள்கள் இருக்கிறார். பல இருள்கள் இருக்கச்சிலதான் அவர் பாக்குறாரு, ஆஹா நம்ம தப்பு செஞ்சுட்டோம்டான்னு சொல்லிட்டு தான் என்ன துவா கேட்கிறாரு, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். அர்த்தம் என்ன, வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு ஒருவன் இல்லை, நீயே தூயவன், நான் அநீதி இழைத்தவன், என்னை நீ காப்பாற்றுன்னு சொல்லி அந்த துவாவை கேட்டது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றான் பாருங்க. ஃபலவுலா, அதுக்கு இன்னொரு அர்த்தத்தை சொல்றான், ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லபிஸ் ஃபீ பத்னிஹி இலா யௌமி யப்அஸூன். அர்த்தம் என்னன்னு கேட்டா, இவர் மட்டும் அல்லாஹ்வை துதிக்கவில்லை என்றால், ஃபலவுலா அன்னஹு, இவர் மட்டும் என்னை துதிக்கவில்லை என்றால் அவரை நான் என்ன தெரியுமா சேர்ந்திருப்பேன், ஃபீ பத்னிஹி இலா யௌமி யப்அஸூன், கியாம நாள் வரைக்கும் மீன் வயிற்றிலேயே வைத்திருப்பேன். இதுல நம்ம என்ன மாதிரி படிப்பினை பெற்றுக்கொள்ளணும், கியாம நாள் வரைக்கும் மீன் வயிற்றுல வச்சிருப்பான் அல்லாஹ். ஆனா அங்க இருந்து பிரார்த்தனை கேட்டு அவர் தப்பிச்சு வெளியே வராரு பாருங்க. அதாவது மீன் வயிற்றுல போனா ஒருத்தவங்க என்ன நினைப்பாங்க, பெரிய அந்த மீனுக்கு பேரு ஹூத். ஹூத்துனா அந்த நீர் பெரிய அந்த ராட்சச மீன். ராட்சச மீன் அளவுக்கு ஒருத்தனை முழுங்குற அளவுக்கு எல்லாம் என்ன இருக்கு, மீன் இருக்கிறது. கரண்ட் போயிட்டு பாருங்க, லைட் லைட் அப்போ அந்த மீன் என்ன ஆகுது, அந்த முழுங்கினவன அவரை என்ன மாதிரி சொல்லி காட்டுறாங்கன்னா, நீங்கள் என்ன அல்லாவை துதித்த காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்களை மன்னித்து நான் காப்பாத்தினேன். யாரை காப்பாத்தினேன், யூனுஸ் நபியை நான் காப்பாத்தினேன். இதுதான் முக்கியமான விஷயம், நல்ல கவனமா கேட்டுக்கிறங்க. அதாவது இஸ்தஜப்னா, நாம் காப்பாத்தினோம். யாரை காப்பாத்தினோம், அவர் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு நஜ்ஜைனாஹு மினல் கம்மி வகதாலிக நுஹ்ரிஜுல் முஃமினீன், அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவரை நாம் காப்பாத்தினோம். கீழே உள்ள ஒரு முக்கியமான ஒரு வாசகத்தை கேளுங்க, நுஹ்ரிஜுல் முஃமினீன், நம்பிக்கை கொண்ட மக்களை நாம் இப்படிதான் காப்பாற்றுவோம். நல்ல கவனமா கேட்டுக்கிறங்க. நம்பிக்கை கொண்ட மக்கள் யார், அல்லாஹ் எப்படி படிப்பினை சொல்றான் பாருங்க. அதாவது மார்க்கத்தில் உறுதியாக நாம் தவறு கூட செய்து விட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு, அந்த பாவ மன்னிப்பு கேட்டு உறுதியாக அல்லாஹ்விடம் நாம் மீண்டால் நம் பிரார்த்தனை என்ன செய்வான், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்மளை காப்பாற்றுவான்.